அதிகமா ஜெபிக்க முடியலன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காக தான் இந்த செய்தி. 3 வழிகளில நம்ம அதிகமாக ஜெபிக்க முடியும். 1, நம்ம ஜெபிக்கணும்னு மனதளவுல நினைக்காம அது ஒரு முயற்சி எடுத்து கொஞ்ச நேரம் நம்ம ஜெபித்தோம்னா அப்படியே நம்மளுடைய ஜெப நேரம் இன்க்ரீஸ் ஆகும். 2, நம்ம அதிகமா ஜெபிக்கிறவங்களோட நம்முடைய ஐக்கியங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். இதன் விளைவாக நம்மளுடைய ஜெப நேரங்கள் அதிகமாகும். 3வது, சுவிசேஷ ஊழியம் செய்தால் அதிகமாக ஜெபிக்கலாம். ஏன்னா சுவிசேஷ ஊழியம் நாம் செய்யும் பொழுது பல மக்களை நாம் பார்ப்போம், பல ஜனங்களை நாம் பார்ப்போம், அவர்களிடத்தில் இருக்கிற பாரங்களை நாம் கேட்போம். அந்த பாரங்கள் நம்முடைய ஜெப செய்வதற்கு நம்மை அழுத்தும். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கலாத்தியர் 6:2, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்து இயேசுவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இந்த வசனத்தின் மூலியமாக நாம் ஒவ்வொருவரும் மற்றவருடைய பாரங்களை சுமந்து அதிகமாக சுவிசேஷ ஊழியங்களை செய்வோம். நம்முடைய ஜெப நேரங்கள் அதிகமாகும். God bless you.